கொத்தமல்லி சாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரைஸ் வச்சாச்சு. இஞ்சி 2 துண்டு போட்டேன். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அதையும் போட்டுட்டு 2 பச்சை மிளகா போட்டாச்சு. 2 பச்சை மிளகா போட்டு 4 பல் பூண்டு போட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்தது அடுப்பில் வச்சு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் வந்து தாராளமாக விட்டுக்குங்க, வாசனையாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வந்து கடுகு அந்த எண்ணெய் உறிஞ்சோன்னே நம்ம வந்து காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றி நெய் போட்டுட்டு கடுகு 1 ஸ்பூனு, கடலப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு வெள்ளை உளுந்து 1 ஸ்பூனு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த சிம்மில் வச்சுக்கிங்க, நம்மளனா அடி பிடிச்சிரும், நல்லா காந்தி போயிடும். வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க, பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டு இஞ்சி நல்லா விழுது நம்ம அரைச்சிருக்கோம்ல கொத்தமல்லி பூண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் அதை வந்து விழுது விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு லைட்டாக நல்லா போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா சுண்டை காய்ச்சிக்கணும். அப்போ தான் சாதம் போடுறதுக்கு கரெக்டாக வரும். லைட்டாக உப்பு போட்டுக்கணும். போட்டுட்டு உப்பை போட்டு சாதத்தை போட்டு கிண்டி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாதம் வந்து இதேமாரி தான் சார்ந்து இருக்கணும், நல்லா கெட்டியாக சார்ந்து இருக்கணும், சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்குள்ளே நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கட்டுனீங்கன்னா சாப்பிட்டு உருளைக்கிழங்கு வறுத்து கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. இது சாதத்தை போட்டு நல்லா தாப்பில் கிண்டி விட்டுட்டு இது பண்ணிக்கலாம். நான் வந்து வறுத்த கல்ல தான் வச்சுருக்கேன். நான் லைட்டாக வறுத்துக்கிட்டாங்க நடக்கடலை. நீங்கள் வந்து இப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் லைட்டாக வறுத்து நடக்கடலை போட்டு நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் மாம்பழம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டேன். அப்பளம் பொரிச்சிக்கலாம், உருளைக்கிழங்கும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி சாதம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.